ஹாய், இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது இந்திய தேசிய இயக்கம் அப்படின்ற டாபிக் தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ வந்து சிலபஸ் பிரகாரம் வந்து பார்த்திங்கன்னா ஹிஸ்ட்ரி நம்ம அவ்வளோதான் ஆக்சுவலி முடிச்சிட்டோம். அதில் இன்னும் ஒரே ஒரு லெசன் மட்டும் இருக்குது. அதை நான் கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு அதை நான் அப்லோட் பண்ணுறேன் கண்டிப்பாக. இப்போது நம்ம இந்திய தேசிய இயக்கம் ஹிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் எல்லாமே நம்ம முடிச்சிட்டோம். சிந்து சமவெளி நாகரிகம், குப்தர்கள் 11th நியூ புக் வரைக்குமே நம்ம வந்து எல்லா லெசன்ஸுமே வந்து கவர் பண்ணியிருக்கோம். இப்போ அதே மாதிரி நம்ம தேசிய இயக்கமும் ஒவ்வொரு டாப்பிக்காக வந்து நம்ம படிக்கலாம். ஏன்னா எப்போவுமே ஜிகே பொறுத்த வரைக்கும் நம்ம புக் வைஸ் படிக்கவே கூடாது. சிலபஸில் இருக்கிறது எங்கெங்கே கவர் ஆகுதோ அந்த மாதிரி தான் நம்ம படிக்கணும். ஸோ தேசிய மறுமலர்ச்சி இது வந்து பார்த்திங்கன்னா 10th நியூ புக்கில் 5th லெசனில் கவர் ஆகுது. ஸோ இதை விட பழைய புக் ஒன்று இருக்கும். அந்த புக்கில் வந்து பார்த்திங்கன்னா பழைய புக்கில் நிறைய பாயிண்ட்ஸ் வந்து கவர் ஆகுது. ஸோ அதனால் பழைய புக்கு புது புக்கு ரெண்டும் சேர்த்து தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். பழைய புக்கில் என்னென்ன பாயிண்ட்ஸ் சொல்லியிருக்காங்க, நிறைய பாயிண்ட்ஸ் இருக்கான. பட் இதில் வந்து புது புக்கில் அந்தளவுக்கு பாயிண்ட்ஸ் இல்லை, சொல்லப்போனால் ரொம்ப கம்மியாக இருக்குது. பட் இந்த லெசன் ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான். பட் பழைய புக்கையும் வந்து சேர்த்து படிச்சுக்கோங்க, அப்போ தான் நிறைய கொஷின்ஸ்க்கு அட்டன் பண்ண முடியும். ஸோ பார்க்கலாம். 19ஆம் நூற்றாண்டில் சமூக சமய சீர்திருத்த இயக்கங்கள். ஸோ வந்து அந்த டைமில் அந்த 19ஆம் நூற்றாண்டில் நிறைய வந்து மூட நம்பிக்கைகளை வந்து மக்கள் வந்து பின்பற்றிட்டு இருந்தாங்க. உடன்கட்டை ஏறுதல், பெண் சிசு கொலை, குழந்தை திருமணம், இந்த மாதிரி நிறைய நம்பிக்கைகள்லாம் இருந்தது. ஸோ அதெல்லாம் உடைக்கிறதுக்காக நிறைய சீர்திருத்த இயக்கங்கள் வந்து கொண்டு வரப்பட்டது. அந்த 19ஆம் நூற்றாண்டில் சமயம் சார்ந்த சீர்திருத்த இயக்கங்களை இரண்டாக வகைப்படுத்தலாம். ரெண்டாக வந்து பிரிக்கிறாங்க. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா சீர்திருத்த இயக்கம், இன்னொன்று மீட்டெடுப்பு இயக்கம். ரெண்டாக வந்து பிரிக்கிறாங்க. சீர்திருத்த இயக்கம் ஒன்று, மீட்டெடுப்பு இயக்கம் ஒன்று. பிரம்ம சமாஜம், பிரார்த்தனை சமாஜம், அலிகார் இயக்கம் இதெல்லாம் சீர்திருத்த இயக்கத்தில் கொண்டு வந்துடுறாங்க. ஆரிய சமாஜம், ராமகிருஷ்ணா மிஷன், தியோபந்த் இயக்கம் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மீட்டெடுப்பு இயக்கம். இந்த கொஷின் வந்து ஒரு டைம் கேட்டிருந்தாங்க. ஆக்சுவலி எந்தெந்த மாநிலத்தில் எந்தெந்த ஸ்டேட்டில் யாரெல்லாம் வந்து சமய சீர்திருத்தத்தை மேற்கொண்டாங்கன்னு சொல்லிட்டு பொறுத்துகளை கேட்டிருந்தாங்க. பூனே அப்படின்னாவே ஜோதிபா பூலே, கேரளா அப்படின்றது நாராயணகுரு, ஐயங்காளி, இவங்க 2 பேரும் வந்து சீர்திருத்த இயக்கங்களை வந்து மேற்கொண்டாங்க. தமிழகத்தில் ராமலிங்க அடிகள், அயோத்திதாசர் இவங்கெல்லாம் வந்து மேற்கொண்டாங்க. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது ராஜாராம் மோகன் ராயும் பிரம்ம சமாஜமும். ஸோ ஃபஸ்ட்டு நான் பழைய புக்கில் என்ன இருந்ததுன்னு சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் ஏன்னா அதில் பாயிண்ட்ஸ் ஒன்றும் அந்தளவுக்கு இல்லை. பிரம்ம சமாஜம் ஃபஸ்ட்டு தோற்றுவிக்கப்பட்ட ஆண்டு எப்போ அப்படின்னா 1828. பிரம்ம சமாஜம் தோற்றுவிக்கப்பட்ட ஆண்டு 1828. இதுக்கு முன்னாடி 1815 ஆத்மீய சபா அப்படின்னு சொல்லி ஒரு இயக்கம் இருந்தது. அதுதான் பிற்காலங்களில் பிரம்ம சமாஜமாக வந்து மாறுனுச்சு. ஸோ ஆத்மீய சபா அப்படின்றது 1815 கொண்டு வரப்பட்டது. அதனுடைய பேரை தான் மாற்றி பிரம்ம சமாஜமாக 1828 வந்து தொடங்கப்பட்டது. ராஜாராம் மோகன் ராய் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா அவர் தான் வந்து இந்திய சீர்திருத்தங்களின் முன்னோடி அப்படின்னு வந்து ராஜாராம் மோகன் ராயை சொல்லுவாங்க. இந்திய சீர்திருத்தங்களினுடைய முன்னோடி யாருன்னு கேட்பாங்க. இவர் தான் ஃபஸ்ட்டு ராஜாராம் மோகன் ராய் அவர்கள். இவர் வந்து வங்காளத்தில் ஒரு பிராமணர் குடும்பத்தில் வந்து பிறக்கிறாரு. எப்போ அப்படின்னா 1772 ஹூக்ளி மாவட்டத்தில் பிறக்கிறாரு. வங்காளம் ஹூக்ளி மாவட்டத்தில் பிறக்கிறாரு. சமஸ்கிருதம், இவருக்கு வங்காளம் தான் வந்து தாய்மொழியாக இருக்குது. இருந்தால் கூட அவர் வந்து சமஸ்கிருதம், அரபு, பாரசீகம், இங்கிலீஷு, ஃப்ரெஞ்சு, லத்தீனு, கிரேக்கம், ஹீப்ரு இந்த மாதிரி அனைத்து மொழிகளையும் வந்து கற்றவராக இருக்கார். இவர் எழுதிய நூல்கள் அப்படின்னு பார்த்திங்கன்னா இயேசு கிறிஸ்துவின் கட்டளைகள், அமைதிக்கும் மகிழ்ச்சிக்கும் வழி அப்படின்னு சொல்லி 2 நூல்களை வந்து எழுதியிருக்காரு. இயேசு கிறிஸ்துவின் கட்டளைகள், அமைதிக்கும் மகிழ்ச்சிக்கும் வழி. இவர் வந்து ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனியில் 1805 1814 வரைக்கும் வந்து வேலையும் செஞ்சுருக்காரு. 1805 1814 வரைக்கும் ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனியில் வேலை பார்த்துருக்காரு. 2ஆம் அக்பருக்கு ஓய்வூதியத்தை வந்து உயர்த்துறதுக்காக இங்கிலாந்து சென்றவர் ராஜாராம் மோகன் ராய். 2ஆம் அக்பருக்கு ஓய்வூதியத்தை வந்து உயர்த்துறதுக்காக இங்கிலாந்து சென்றார். இவருடைய இறப்பு பிரிஸ்டலில் 1833. பிறந்தது ஹூக்ளி மாவட்டம் பிரிஸ்டல் அப்படின்ற இடத்துல வந்து இறந்து போயிடுறாரு. ராஜாராம் மோகன் ராய் அப்படின்னாவே விடிவெள்ளி அப்படின்ற பட்டம். அதுக்கப்புறம் ராஜா அப்படின்ற பட்டத்தை வந்து ஒரு முகலாய மன்னர் வந்து வழங்கினார். ராஜா அப்படின்ற பட்டம் வந்து முகலாய மன்னர் வந்து வழங்கினார். ஒரே கடவுள், அதுதான் வந்து இவருடைய கொள்கை. ஒரே கடவுள் தான், உருவ வழிபாடு எதுவுமே கிடையாது. அது முக்கியமான பாயிண்ட் என்ன அப்படின்னா 1829
உடன்கட்டை அல்லது சதின்னு சொல்லக்கூடிய இந்த இந்த விஷயத்தை வந்து தடுக்கிறதுக்கு பெண்டிங் பிரபு வந்து உடன்கட்டை ஏறுதை வந்து ஒழிப்பு சட்டம் கொண்டு வந்தார். அதுக்கு வந்து முழு காரணம் யார் அப்படின்னா ராஜாராம் மோகன் ராய் தான் வந்து முழு காரணம். ஸோ பிரம்ம சமாஜம் 1828 தொடங்கப்பட்டது. ஸோ 1829 உடன்கட்டை ஏறும் ஒழிப்பு சட்டம் வந்து கொண்டு வரப்பட்டது, பெண்டிங் பிரபு அவர்களால் கொண்டு வரப்பட்டது. ஸோ இதெல்லாம் பழைய புக்ஸில் இருக்கிறது, இது எதுவுமே புது புக்கில் வரல. இவர் வந்து ஒரு வார இதழை வந்து தொடங்கினார் வங்காளத்தில், சம்வாத் கௌமுதி அப்படின்னு சொல்லி, சம்வாத் கௌமுதி அப்படின்னு சொல்லி ஒரு வார இதழ் சம்வாத் கௌமுதி அப்படின்ற ஒரு இதழை வந்து தொடங்குறாரு. பாரசீக வார இதழ் ஆசிரியராக வந்து இருக்கார். அந்த இதழ் பேர் வந்து மீரத் உல் அக்பர் அப்படின்ற அந்த பாரசீக வார இதழ் ஆசிரியராக இருந்திருக்காரு. இது வந்து தொடங்கியிருக்காரு வங்காளத்தில், சம்வாத் கௌமுதி அப்படின்னு சொல்லி தொடங்கியிருக்காரு. பாரசீக வார இதழ் ஆசிரியராக மீரத் உல் அக்பர் அப்படின்ற இதழில் வந்து பணியாற்றியிருக்காரு. இவருடைய மறைவுக்கு பின்னாடி இந்த சமாஜம் யார் வந்து பார்த்துக்கிட்டாங்க அப்படின்னா கேசவ் சந்திர சென், தேவேந்திரநாத் தாகூர். இவங்க 2 பேரும் வந்து, தேவேந்திரநாத் தாகூர் வந்து ரவீந்திரநாத் தாகூரினுடைய தந்தை தான். ஸோ இவங்க 2 பேரும் வந்து இந்த சபையை வந்து இவருக்கு பின்னாடி அதை எடுத்துகிட்டு போகிறாங்க. ஸோ இதெல்லாம் பழைய புக்கில் இருக்கிறது. இதில் முக்கியமான பாயிண்ட்ஸ்னால் ராஜான்ற பட்டம், விடிவில்லின்றது யார், ஆத்மீய சபா எப்போ கொண்டு வரப்பட்டது, இவருடைய ராஜாராம் மோகன் ராயினுடைய கோட்பாடு என்ன, அவர் எழுதிய நூல் என்ன, 2ஆம் அக்பருக்கு ஓய்வூதியத்தை வழங்க எங்கே சென்றார், யார் போனாங்க, அந்த மாதிரி கொஷின்ஸ் கேட்பாங்க. ராஜான்ற பட்டம் யார் வழங்கினாங்க, உடன்கட்டை எந்த ஆண்டு கொண்டு வரப்பட்டது ஒழிப்பு சட்டம், எந்த ஆங்கில கவர்னர் வந்து கொண்டு வந்தார், பெண்டிங் பிரபு. ஸோ இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ இந்த புது புக்கில் என்ன இருக்குன்னு பாருங்கள். ஸோ இதுலேயும் வந்து ஒரு 3 இது தான் கொடுத்துருக்காங்க: சமஸ்கிருதம், அரபி, பாரசீகம், ஆங்கிலம், ஃப்ரெஞ்சு, லத்தீனு, கிரேக்கம், ஹீப்ரு. இதெல்லாம் கற்றார்னு சொல்லி பழைய புக்கில் இருக்கும் பாருங்கள். ஒரு கடவுள் வழிபாடு, ஒரு கடவுள் கோட்பாடு, உருவ வழிபாடு எதிர்ப்பு போன்ற கருத்துக்களின் தாக்கத்தை பெற்றிருந்தார். உபநிடதங்களுக்கு இவர் வந்து ஒரு விளக்கம் கொடுக்குறாரு. அதாவது மறைநூல்கள் எல்லாத்துலேயும் வந்து ஒரு கடவுள் கோட்பாடு தான் இருக்குது, ஒரே ஒரு கடவுளை தான் வந்து வணங்கணும் அப்படின்னு சொல்லி இவர் வந்து ஒரு விளக்கமும் வந்து இந்து மக்களுக்கு வந்து சொல்கிறாரு. இந்த இந்து நூல்களில் வந்து சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாரு. உடன்கட்டை எறிதல், குழந்தை திருமணம், பலதார மனம் போன்ற மரபு சார்ந்த பழக்கங்கள் குறித்து பெரிதும் கவலை கொண்ட அவர் அவற்றிற்கு எதிராக சட்டங்கள் இயற்றும்படி ஆங்கில அரசாங்கத்திற்கு விண்ணப்பித்தார். உடன்கட்டை எறிதல், குழந்தை திருமணம், பலதார மனம், ஸோ இதுக்கெல்லாம் போராடுறாரு. விதவை பெண்கள் மறுமணம் செய்து கொள்ள உரிமை உடையவர்கள் எனும் கருத்தை முன்வைத்தார். பலதார மனத்திற்கு முற்றுப்புள்ளி வைத்தார். ஸோ பலதார மனத்துக்கு வந்து என்ன பண்ணுறாரு, முற்றுப்புள்ளி வைக்கிறாரு. இந்த பாயிண்ட் இங்கே கொடுத்துருக்காங்க. 1829ஆம் ஆண்டு தலைமை ஆளுநர் வில்லியம் பெண்டிங் பிரபு சதி அப்படின்றத உடன்கட்டை எழும் பறக்கத்தை ஒழித்து சட்டம் இயற்றுதலில் ராஜாராம் மோகன் ராயினுள் வந்து முக்கிய பங்கு வகித்தார். பள்ளிகளிலும் கல்லூரிகளிலும் ஆங்கிலத்தையும் மேலை நாட்டு அறிவியலையும் அறிமுகம் செய்வதை முழுமையாக ஆதரித்தார். ஓகே, அடுத்து ராஜாராம் மோகன் ராய் 1828 தான் என்ன பண்ணுறாரு, பிரம்ம சமாஜத்தை நிறுவி ஆகஸ்ட் 20ஆம் நாள் கல்கத்தாவில் ஒரு கோவிலை நிறுவினார். ஸோ கல்கத்தாவில் ஒரு கோவிலை என்ன பண்ணியிருக்காரு, கட்டியிருக்காரு. அந்த கோவிலில் சிலைகள் எதுவும் கிடையாது, எந்த மதத்தையும் வந்து ஏளனமாகவோ அவமானமாகவோ இல்லை மறைமுகமாகவோ குறிப்பிடலாகாது அப்படின்னு சொல்லி எழுதி வச்சிருக்காரு. அந்த இடத்துல வந்து எழுதியிருக்காரு. பிரம்ம சமாஜம் உருவ வழிபாட்டை தவிர்த்ததோடு பொருளற்ற சமய சடங்குகள் சம்பிரதாயங்களை எதிர்த்தது. ஸோ எதுவுமே இல்லை, ஒரே ஒரு கடவுள், அவ்வளோதான். அதுக்கான அந்த பின்னாடி வந்து பண்ணக்கூடிய சடங்குகள்லாம் எதுவுமே வந்து இருக்கக்கூடாதுன்னு நினச்சாரு. தொடக்கம் முதலாக பிரம்ம சமாஜத்தின் கருத்துக்கள் கற்றறிந்த மேதைகள், கல்வியறிவு பெற்ற வங்காளிகள் அப்படின்ற ஒரு பெரிய லெவலில் இருந்தவங்கள மட்டும்தான் சென்றடைஞ்சதே தவிர கீழ்த்தட்டு மக்களுக்கு வந்து அது போகலை அப்படின்றது தான் உண்மை. அடுத்து மகரிஷி தேவேந்திரநாத் தாகூர். ஸோ வந்து இவர் தான் வந்து ரவீந்திரநாத் தாகூரினுடைய தந்தை. ராஜாராம் மோகன் ராய் 1833 எங்கே இறக்குறாரு, பிரிஸ்டலில் இறந்துருவார்.
அவருக்கு அப்புறம் கவிஞர் ரவீந்திரநாத் தாகூரின் தந்தையான தேவேந்திரநாத் தாகூர் 17லிருந்து 1905 வரைக்கும் இவர் தான் வந்து அதை பார்த்துக்கிறாரு. ஸோ இவர் வந்து என்னென்ன கருத்துக்கள், ஒரு 4 கருத்துக்களை வந்து முன்வைக்கிறாரு. தொடக்கத்தில் எதுவும் இல்லை, எல்லாம் வல்ல ஒரு கடவுள் மட்டுமே உள்ளார், அவரே இவ்வுலகத்தை படைத்தார். தொடக்கத்தில் எதுவுமே இல்லை, ஒரே ஒரு கடவுள் மட்டும்தான், அவர் தான் அந்த உலகத்தை வந்து படைக்கிறாரு. அவர் ஒருவரே உண்மையின் எல்லையற்ற ஞானத்தின் நற்பண்பின் சக்தியின் கடவுளாவார். அவரே நிலையானவர், எங்கும் நிறைந்திருப்பவர், அவருக்கு இணை யாரும் இல்லை, அவருக்கு இணை வந்து யாரும் இல்லை. நம்முடைய வீடு பேறு இப்பிறவியிலும் அடுத்த பிறவியிலும் அவரை நம்புவரையும் அவரை வணங்குவதையும் சார்ந்துள்ளது. அவரை நம்புவது என்பது அவரை நேசிப்பதிலும் அவர் விருப்பத்தை செயல்படுத்துவதிலும் அடங்கியுள்ளது. ஸோ இந்த மாதிரி 4 பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காரு, எல்லாம் கடவுளை பற்றி வந்து சொல்லியிருக்காரு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கேசவ் சந்திர சென். அந்த ஆத்மீய சபையினுடைய பணியை யார் செஞ்சால்? இந்த தேவேந்திரநாத் தாகூர் தான் வந்து பண்ணுறாரு. இதுதான் வந்து பிரம்ம சமாஜம் அப்படின்னு சொல்லி, இவர் தான் வந்து பிரம்ம சமாஜம்னு சொல்லி பெயர் மாற்றமும் செஞ்சுருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பழைய புக்ஸில் இருக்குது. ஆக்சுவலி இந்த புது புக்கில் எதுவும் இல்லை. பெயர் மாற்றம் செய்தவர் வந்து தேவேந்திரநாத் தாகூர் தான். அடுத்து கேசவ் சந்திர சென் என்னும் இந்தியாவின் பிரம்ம சமாஜம். இந்தியாவில் என்ன நடந்தது? தேவேந்திரநாத் மிதவாத சீர்திருத்தி ஆவார். தேவேந்திரநாத் வந்து பார்த்திங்கன்னா மிதவாத சீர்திருத்தவாதி. ஆனால் சமாஜத்தில் அவருடன் பணியாற்றிய இளையவர்கள் விரைவான மாற்றங்களை விரும்பினர். ஸோ வந்து இளைஞர்கள்லாம் என்ன பண்ணுவாங்க, சீக்கிரமாக அதுக்கான வந்து துடுதுடுப்பாக இருப்பாங்க. ஸோ அந்த விரைவான மாற்றங்களை வந்து விரும்பினர். அவர்களுள் முக்கியமானவர் கேசவ் சந்திர சென். 1838லிருந்து 84 வரைக்கும் 1857 தான் வந்து இந்த சபையில் வந்து இணைகிறாரு, பிரம்ம சமாஜத்தில் இணைகிறாரு. 1864 பிரம்ம சமாஜத்தின் உறுப்பினர்களிடையே பிளவு ஏற்பட்டதால் கேசவ் சந்திர சென் சமாஜத்தில் இருந்து விலகி புதிய அமைப்பான எதை உருவாக்குறாரு? இந்திய பிரம்ம சமாஜத்தை உருவாக்கினார். ஸோ வந்து இந்திய பிரம்ம சமாஜம்னு சொன்னாங்கன்னா நம்ம வந்து ராஜாராம் மோகன் ராய், இந்திய பிரம்ம சமாஜம்னு சொன்னாங்கன்னா கேசவ் சந்திர சென் தான் வந்து சொல்லணும். தேவேந்திர தாகூரின் அமைப்பு ஆதி பிரம்ம சமாஜம் என அழைக்கப்படலாயிற்று. தேவேந்திரநாத் தாகூர்னா பிரம்ம சமாஜம் தான். பிரம்ம சமாஜத்தை தான் இவங்க என்னன்னு சொல்கிறாங்க, இந்த மாதிரி 2ஆக பிரிஞ்சதுனால இந்திய பிரம்ம சமாஜம் கேசவ் சந்திர சென் உருவாக்கியது. ஆதி பிரம்ம சமாஜம் அப்படின்றது ராஜாராம் மோகன் ராய் உருவாக்கியது. குழந்தை திருமணத்தை சமாஜம் கண்டனம் செய்திருந்த போதும் அதற்கு மாறாக கேசவ் சந்திர சென் தனது 14 வயது மகளை இந்திய இளவரசன் ஒருவருக்கு திருமணம் செய்து கொடுத்த போது குழந்தை திருமணத்தை எதிர்த்தோர் இந்திய பிரம்ம சமாஜத்தில் இருந்து விலகி சாதாரண சமாஜ் அப்படின்ற ஒரு அமைப்பை வந்து நிறுவுறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பிரம்ம சமாஜத்திலிருந்து விலகி கேசவ் சந்திர சென் என்ன பண்ணுறாரு, இந்திய பிரம்ம சமாஜம் அப்படின்னு சொல்லி ஒரு அமைப்பை வந்து உண்டாக்குறாரு. அவர் என்ன பண்ணுறாரு, தன்னோட மகளுக்கு வந்து 14 வயசுலேயே திருமணம் செஞ்சதுனால ஸோ எதிர்க்க வேண்டியவங்களே என்ன பண்ணுறாங்க, அதுக்கு ஆதரவு கொடுத்த மாதிரி இருக்குன்னு சொல்லி மக்கள் விலகி சாதாரண சமாஜ் அப்படின்னு சொல்லி ஒரு புதிய அமைப்பை வந்து ஏற்படுத்திக்கிறாங்க. அடுத்து ஈசவ் சந்திர வித்யாசாகர். ஈசவ் சந்திர வங்காளத்தை சேர்ந்த மற்றொரு முதன்மையான சீர்திருத்தவாதி ஈஸ்வர் சந்திர வித்யாசாகர். 1820 to 1891. ஈஸ்வர் சந்திர வித்யாசாகர் ராஜாராம் மோகன் ராயும் மற்றவர்களும் சமூகத்தை திருத்துவதற்கு மேலை நாட்டு பகுத்தறிவு சிந்தனைகளின் துணையை நாடிய போது வித்யாசாகர் இந்து மறைநூல்களே முற்போக்கானவை என வாதிட்டார். ஸோ வந்து ரொம்ப முற்போக்கு தன்மையாக இருக்குது, சடங்குகள்லாம் இருக்குது, அந்த மாதிரியெல்லாம் நிறைய வந்து சொன்னார். விதவைகளை எரிப்பதும் விதவை மறுமணத்தை தடை செய்வதையும் ஏற்றுக்கொள்ளப்படவில்லை என்பதற்கு மறைநூல்களில் இருந்தே சான்றுகளை முன்வைத்தார். ஸோ இதெல்லாம் நடக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு. நவீன வங்காள உரைநடையின் முன்னோடி, இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். நவீன வங்காள உரைநடையினுடைய முன்னோடி தான் வந்து யார், வித்யாசாகர் அவர்கள். பெண்களுக்காக பள்ளிகள்லாம் வந்து நிறுவியிருக்காரு. இந்து சமூகத்தின் குழந்தை பருவத்திலேயே விதவைகளான சிறுமிகள் வாழ்வை மேம்படுத்துவதற்காக தனது முழு வாழ்வையும் அர்ப்பணித்தார். ஸோ வந்து இந்த வித்யாசாகர் வந்து பார்த்திங்கன்னா, ஸோ அடுத்த பாயிண்ட் பாருங்கள்.
1856 மறுமண சீர்திருத்த சட்டம், அதாவது விதவைகள் மறுமண சட்டம். இதெல்லாம் கேட்பாங்க. விதவைகள் மறுமண சட்டம் எப்போ, சதி என்ற உடன்கட்டை ஏறுதல் வழக்கம் இதெல்லாம் எப்போ ஒழிக்கப்பட்டது, இதெல்லாம் எழுதி வச்சுக்கோங்க, ரொம்ப இம்பார்ட்டன்ட். மறுமண சீர்திருத்த சட்டம் அப்படி இல்லைன்னா விதவைகள் மறுமண சட்டம் எப்போ, 1856. பழைய புக்கில் சிவிக்ஸ்லலாம் இது இருக்கும். ஸோ வந்து எழுதி வச்சுக்கோங்க, 1856. அடுத்து 1860 முதன்முறையாக திருமண வயது சட்டம் இயற்றப்பட்டது. 1860. இப்போ 3 ஆண்டுகள் பார்த்துருக்கோம். 1829 உடன்கட்டை, 56 விதவைகள் மறுமண சட்டம், 1860 திருமண வயது சட்டம் இயற்றப்பட்டது. அந்த பெருமை ஈஸ்வர சந்திர வித்யாசாகரையே சேரும். உடன்கட்டை ஏறுதல்னா ராஜாராம் மோகன் ராய். அதே மாதிரி திருமண வயது சட்டம் அப்படின்னு சொல்லி ஒன்று கொண்டு வந்தாங்க. திருமண வயது சட்டம் அப்படின்னு சொல்லி எத்தனை வயசில் வந்து கல்யாணம் பண்ணணும், அதுதான் ஆக்சுவலி திருமண வயது சட்டம் அப்படின்றது 1860 வித்யாசாகரை தான் வந்து சாரும். அதே மாதிரி 1800 அந்த அவருடைய இயக்கத்தின் விளைவாக தான் வந்து இந்த விதவைகள் மறுமண சட்டமும் வந்து இயற்றப்பட்டிருக்கு. அப்போ 2 இதுக்கு வந்து இவர் காரணமாக இருந்திருக்காரு வித்யாசாகர் அவர்கள். இந்த விதவைகள் மறுமண சட்டம், இன்னொன்று வந்து திருமண வயது சட்டம், 2க்குமே. ஸோ ஃபஸ்ட்டு வந்து 91 வந்து 12ன்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் 1925 13 அப்படின்னு சொல்லி உயர்த்தப்பட்டிருக்கிறதா வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து சும்மா காகிதத்தில் மட்டும்தான் இருந்தது, பட் ஆனால் மனிதர்கள் யாருமே வந்து அதை பின்பற்றலை அப்படின்னு சொல்லி அதில் சொல்லியிருக்காங்க. அடுத்து பிரார்த்தனை சமாஜம். பிரார்த்தனா சமாஜம்னு சொல்லிட்டு பழைய புக்கில் இருக்கும். பிரார்த்தனை சமாஜம் எப்போ, 1867 பம்பாயில் வந்து உருவாக்கப்பட்டது. ஸோ இது நான் பழைய புக்கில் என்னென்ன இருந்ததுன்னு ஃபஸ்ட்டு நான் சொல்லிடுறேன். ஸோ இதை வந்து உருவாக்கியவர் ஆத்மராம் பாண்டுரங் அப்படின்றவர் தான் வந்து இந்த பிரார்த்தனா சமாஜத்தை வந்து தோற்றுவித்தார். ஆத்மராம் பாண்டுரங் அப்படின்றவரை தோற்றுவித்தார். மும்பையில் 1867 தான் வந்து பிரார்த்தனை சமாஜம் அப்படின்றது தோற்றுவிக்கப்பட்டது. பம்பாயில் ஆத்மராம் பாண்டுரங் அவர் தான் வந்து நிறுவனார். ஸோ இதனுடைய முக்கியமான கொள்கை என்ன அப்படின்னா சமபந்தி உணவு, கலப்பு திருமணம், விதவை மறுமணம், இது 3 தான் வந்து பழைய புக்கில் கொடுத்துருக்காங்க. சமபந்தி உணவு, கலப்பு திருமணம், விதவை மறுமணம், இது 3. இது பிரம்ம சமாஜத்தில் இருந்து தோற்றுவிக்கப்பட்டது. ஸோ இது வந்து பிரம்ம சமாஜத்தில் இருந்து வந்தது தான் பிரார்த்தனா சமாஜம். பிரார்த்தனா சமாஜம்ன்றது பிரம்ம சமாஜத்தில் இருந்து தோற்றுவிக்கப்பட்டது. மகாதேவ கோவிந்தரானடே இச்சபையின் முன்னேற்றத்திற்காக தன் வாழ்வை அர்ப்பணித்தார். ஸோ வந்து யார், இந்த கோவிந்தரான் அப்படின்னு சொல்லிட்டு மகாதேவ கோவிந்தர் அப்படின்றவர் வந்து இந்த சபையினுடைய முன்னேற்றத்திற்காக வந்து தன்னுடைய வாழ்க்கை வந்து அர்ப்பணித்தார். இந்த இவர் வந்து பார்த்திங்கன்னா தக்கான கல்வி கழகத்தை போற்றி வளர்த்தார். தக்காணத்தில் இருக்கக்கூடிய அந்த கல்விக் கழகம், தக்கான கல்விக் கழகத்தை வந்து போற்றி வந்து வளர்த்தார் அப்படின்னு சொல்லி இதெல்லாம் வந்து பழைய புக்ஸில் இருக்கிறது. மகாராஷ்டிரா பகுதியான சீர்திருத்த நடவடிக்கைகளுக்கு ஆதரவு கிடைக்கப்பெற்ற மற்றொரு பகுதியாகும். ஸோ இது வரைக்கும் நம்ம வங்காளம் அந்த சைடில் பார்த்தோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா மகாராஷ்டிரா பகுதிகளில் வந்து ஒரு சீர்திருத்த இயக்கத்துக்காக வந்தது தான் இந்த இயக்கம். பிரம்ம சமாஜத்துக்கு இணையாக பட் அதில் வந்து பார்த்திங்கன்னா அதில் இருந்து தோற்றுவிக்கப்பட்டதாக சொல்லியிருக்காங்க. இதில் வந்து இணையாக, அதுக்கு ஈக்குவலாக இதை வந்து கொண்டு வந்தாங்கன்னு சொல்லி இதில் போட்டிருக்காங்க. பிரம்ம சமாஜத்துக்கு இணையாக பம்பாயில் 1867 நிறுவப்பட்ட அமைப்பே பிரார்த்தனா சமாஜம். இதனை நிறுவியவர் ஆத்மராம் பாண்டுரங். ஆண்டு பாருங்க 1825 to 1892. இந்த சமாஜத்தின் 2 மேன்மை மிக்க உறுப்பினர்கள். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா ஆர்சி பண்டர்கர், அதில் வந்து பண்டார்கர் அப்படின்னு இருக்குது, இதில் வந்து பண்டர்கர், ஆர்சி பண்டர்கர். நீதிபதி மகாதேவ் கோவிந்த் ரானடே அப்படின்ற இந்த 2 பேர் வந்து உறுப்பினர்கள், முக்கியமான இருவர். யார் அப்படின்னா பண்டர்கர், இன்னொன்று நீதிபதி மகாதேவ் கோவிந்த் ரானடே. இவ்விருவரும் ஜாதி மறுப்பு, சமபந்தி, ஜாதி மறுப்பு திருமணம், விதவை மறுமணம், பெண்கள் மற்றும் ஒடுக்கப்பட்ட மக்களின் முன்னேற்றம் போன்ற நடவடிக்கைகளுக்காக தங்களுடைய அர்ப்பணித்து கொண்டனர். தன்னோட வாழ்க்கை வந்து அர்ப்பணிச்சுக்கிட்டாங்க. மகாதேவ் கோவிந்த ரானடே விதவை மறுமண சட்டம், பூனே சர்வஜனிக் சபா, தக்கான கல்விக் கழகம் ஆகிய அமைப்புகளை நிறுவினார். ஸோ இவருடைய பங்கு வந்து ரொம்ப 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 முக்கியம். அந்த கோவிந்த் அப்படின்றவர் விதவை மறுமண சட்டம் எப்போ, 1861.
ஸோ இங்கே பார்த்தோம் விதவை மறுமண சட்டம்னு சொல்லி, இங்கே விதவைகள் மறுமண சட்டம் இங்கே 1856 ஒன்று கொண்டு வந்திருக்காங்க. மறுபடியும் வந்து பார்த்திங்கன்னா 1861 ஒன்று இருக்குது. அடுத்து பூனே சர்வஜனிக் சபா, பூனே இதெல்லாம் வந்து இவராக ஏற்படுத்தினது. அது வந்து அரசு வந்து கொண்டு வந்தது தான் இந்த 1856 சட்டம் இயற்றப்பட்டது. இது வந்து இவராக வந்து கொண்டு வந்த சட்டங்கள். விதவை மறுமண சட்டம் 1861 இவருடைய முயற்சியால். பூனே சர்வஜனிக் சபா 1870. தக்கான கல்விக் கழகம் 1884. தக்கான கல்விக் கழகம் வந்து பார்த்திங்கன்னா 1884. இது ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ இந்த 3 அமைப்பையும் வந்து இவர் ஏற்படுத்தி அமைப்புகளை வந்து நிறுவி அதுக்கு வந்து போராடினார். நெக்ஸ்ட்டு இந்து புத்தெழுச்சி இயக்கம், சுவாமி தயானந்த சரஸ்வதி மற்றும் ஆரிய சமாஜம். ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஆரிய சமாஜம், அது வந்து 1875 வந்து உண்டாக்கப்பட்டதை தோற்றுவித்தவர் தயானந்தி சரஸ்வதி அவர்கள். எந்த பிளேஸில் அப்படின்னா, இவர் எங்கே பிறக்கிறாரு தயானந்த சரஸ்வதி அப்படின்னா, மூர்வி அப்படின்ற இடத்துல, குஜராத்தில் கத்தியவாரில் மூர்வி அப்படின்ற இடத்துல வந்து பிறக்கிறாரு. ஸோ இவருடைய பேர் வந்து மூர்வின்ற இடத்துல பிறக்கிறாரு. இயற்பெயர் மூல்சங்கர். ஸோ இதெல்லாம் பழைய புக்கில் இருக்குது. மூல்சங்கர் அப்படின்றது. இவர் வந்து விராஜனந்தரினுடைய சீடர். விராஜனந்தர் அப்படின்ற ஒருத்தர் இருந்திருக்காரு, அவருடைய சீடர். வேதங்களை நோக்கி செல் அப்படின்றது தான் இவருடைய ஃபேமஸான ஒரு கோட்ஸ். வேதங்களை நோக்கி செல் அப்படின்னு கூறியவர் யாருன்னு நிறைய டைம் கொஷின்ஸில் கேட்டிருக்காங்க. வேதங்களை நோக்கி செல் அப்படின்னு சொன்னவர் தயானந்தி சரஸ்வதி அவர்கள். இது பாம்பேயில் தான் வந்து தோற்றுவிச்சாங்க. பட் பஞ்சாபில் சக்தி மிக்கதாக இது வந்து ஒரு பெரிய ஒரு சமாஜமாக மாறுனுச்சு. பாம்பேயில் தோற்றுவிக்கப்பட்டு பஞ்சாபில் சக்தி மிக்கதாக விளங்கியது. தயானந்தி சரஸ்வதி அவர்கள் சுத்தி இயக்கம் அப்படின்ற ஒன்றையும் வந்து ஏற்படுத்துகிறாரு. தயானந்தா ஆங்கிலோ வேதிக் பள்ளிகள் மற்றும் கல்லூரிகள் இதெல்லாம் வந்து உருவாக்கப்படுது. தயானந்தரினுடைய சீடர்கள் 3 பேர் இருப்பாங்க. லாலா லஜபதி ராஜ், லாலா ஹன்ஸ்ராய், பண்டித குருதத் அப்படின்னு சொல்லி 3 பேர். தயானந்த சரஸ்வதியினுடைய சீடர்கள் 3. இம்பார்ட்டண்ட்டான கொஷின். லாலா லஜபதி ராய், லாலா ஹன்ஸ்ராய், பண்டித குருதத். இந்து சமயத்தின் மார்ட்டின் லூதர் யாருன்னு கேட்பாங்க. இந்து சமயத்தினுடைய மார்ட்டின் லூதர் யார்? தயானந்த சரஸ்வதி அவர்கள். இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான கொஷின். ரெண்டு இது ஞாபகம் வச்சுக்கோங்க. சுதேசின்ற வார்த்தையை பயன்படுத்தினது, இந்தியா இந்தியருக்கே, வேத காலத்திற்கு திரும்புங்கள், இதெல்லாம் சொன்னது தயானந்த சரஸ்வதி அவர்கள் தான். சுதேசி, இந்தியா இந்தியருக்கே, வேத காலத்திற்கு திரும்புங்கள் அப்படின்னு சொல்லி இதெல்லாம் சொன்னவர் தயானந்த சரஸ்வதி. இன்னொன்று வேதங்களை நோக்கி செல் அப்படின்னு சொன்னவரும் வந்து தயானந்த சரஸ்வதி அவர்கள். இவர் இந்து சமயத்தினுடைய மார்ட்டின் லூதர் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுறாரு. ஸோ இதெல்லாம் பழைய புக்கில் இருக்கிறது. இதில் முக்கியமானது இந்த கோட்ஸ் தான். சுதேசி, இந்தியா இந்தியருக்கே, வேத காலத்திற்கு திரும்புங்கள், வேதங்களை நோக்கி செல், இதெல்லாம் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது மட்டும் இல்லாமல் விலங்குகளை பலியிடுறது, உருவ வழிபாடு, இதுக்கெல்லாம் வந்து இவர் வந்து எதிர்ப்பாக இருக்கார். பஞ்சாபில் ஆரிய சமாஜம் சீர்திருத்த இயக்கங்களுக்கு தலைமையேற்றது. ஸோ உருவாக்கப்பட்டது பாம்பே தான். பட் ஆனால் பஞ்சாபில் பயங்கரமாக வளர்ந்தது. இது 1875 நிறுவப்பட்டது. இவ்வமைப்பை நிறுவியவர் மேலே கங்கை சமவெளியில் அலைந்து திரிந்து கொண்டிருந்த தயானந்தி சரஸ்வதி ஆவார். சுவாமி தயானந்த பின்னர் தனது கருத்துக்களை போதிப்பதற்காக பஞ்சாபில் தங்கினார். அவருடைய நூலான சத்யார்த்த பிரகாஷ் அப்படின்ற நூல் பெரும்பாலோரால் படிக்கப்பட்டது. ஸோ தயானந்தி சரஸ்வதி அவர்கள் எழுதிய நூல் பழைய புக்கிலும் இருக்குது. இது வந்து என்ன நூல்? சத்யார்த்த பிரகாஷ் அப்படின்ற நூலை வந்து நிறைய பேர் படிச்சிருக்காங்க. குழந்தை திருமணம், விதவை மறுமணத்திற்கு மறுப்பு போன்ற பழக்கங்களும் அயல்நாடு சென்றால் தீட்டு என்று சொல்லப்படுவதும் மறைநூல்களால் ஏற்றுக்கொள்ளப்படவில்லை என அறிவித்தார். ஒரு கடவுள் வழிபாடு, உருவ வழிபாட்டை நிராகரித்தல், பிராமணர்களினுடைய மேலாதிக்கம் செலுத்தும் சடங்குகள், சமூக நடைமுறைகள் ஆகியவற்றை மறுத்தல், இதெல்லாம் வந்து நடந்திருக்கு. பாருங்க, இதிலே சொல்லியிருக்காங்க வேதங்களுக்கு திரும்புவோம் அப்படின்னு சொல்லி ஒன்றை வந்து சொல்லியிருக்காரு. வேதங்களுக்கு திரும்புவோம், வேத காலத்திற்கு திரும்புங்கள், வேதங்களை நோக்கி செல், இந்த மாதிரிலாம் வந்து அவர் தான். சுதேசி, இந்தியா இந்தியருக்கே, இதெல்லாம் வந்து சொன்னார்.
மதமாற்ற நடவடிக்கைகளை நிறுத்துவதற்கான முயற்சிகளை மேற்கொண்டது. அதன் முக்கிய குறிக்கோள் எதிர் மத மாற்றம் என்பதாகும். ஸோ வந்து பிரிட்டிஷ்காரங்க வந்து என்ன பண்ணுவாங்க, மத மாற்றத்துக்கு தூண்டுறாங்க. ஸோ வந்து அதுதான் வந்து எதிர் மத மாற்றம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏற்கனவே இஸ்லாமுக்கும் கிறிஸ்துவ மதத்திற்கும் மாறிய இந்துக்களை மீண்டும் இந்துக்களாக மாற்ற, இஸ்லாமுக்கும் கிறிஸ்டியனுக்கும் வந்து மாறிட்டு இருந்த அந்த இந்துக்களை மீண்டும் இந்துக்களாக மாற்ற சுத்தி அப்படின்னு சொல்லி ஒரு சுத்திகரிப்பு சடங்கை வந்து சொல்கிறாங்க. அது ஆக்சுவலி இதில் பழைய புக்கில் இயக்கம்னு இருக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சடங்கு, சுத்தி அப்படின்ற ஒரு சடங்கை வந்து மேற்கொள்கிறாங்க. ஆரிய சமாஜம் சமூக சீர்திருத்தங்களிலும் கல்வியை பரப்பும் பணியிலும் முக்கிய சாதனைகள் புரிந்தது. சமாஜம் பல தயானந்த ஆங்கிலோ வேத பள்ளிகளையும் கல்லூரிகளையும் உருவாக்கியது. ஸோ வந்து நிறைய கல்லூரிகள், ஆங்கில வேத பள்ளிகளை வந்து நிறைய உருவாக்கியிருக்காங்க. ஸோ வந்து இந்து சமயத்தினுடைய மார்ட்டின் லூதர் யாருன்னு கேட்டாங்கன்னா தயானந்த சரஸ்வதி அவர்கள். ஸோ இது வரைக்கும் வந்து ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா இது வரைக்கும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஆரிய சமாஜம், பிரம்ம சமாஜம் இதெல்லாம் ரொம்ப முக்கியம். அடுத்து வந்து ராமகிருஷ்ண பரமஹம்சர். கல்கத்தாவுக்கு அருகே இருந்த தட்சிணேஸ்வரம், 1 minute. ஸோ பழைய புக்கில் ஒன்றும் ராமகிருஷ்ண இயக்கம் பற்றி அந்தளவுக்கு இல்லை. ராமகிருஷ்ண இயக்கம் வந்து 1897 வந்து தொடங்கியிருக்காங்க. 1897 விவேகானந்தர் தான் வந்து தொடங்குவார். மே 1 அன்னைக்கு வந்து தொடங்கியிருப்பார். ராமகிருஷ்ணர் வந்து வங்காளத்தில் பிராமணர் குடும்பத்தில் 1836 வந்து பிறந்திருப்பார். எங்கே, தட்சிணேஸ்வரத்தினுடைய ஒரு அர்ச்சகர். ஆக்சுவலி பாருங்கள், கல்கத்தாவுக்கு அருகே இருந்த தட்சிணேஸ்வரம், கல்கத்தாவில் தட்சிணேஸ்வரம் அப்படின்ற ஊரை சேர்ந்த எளிய அர்ச்சகராக இருந்தவர் தான் வந்து ராமகிருஷ்ண பரமஹம்சர். பஜனை பாடல்களை மனமுருகி பாடுவதை போன்ற வழிமுறைகள் மூலம் பேரின்ப நிலையை அடைந்த அந்நிலையில் ஆன்மீக ரீதியாக கடவுளோடு ஒன்றிணைவதற்கு முக்கியத்துவம் கொடுத்தார். பஜனை பாடல்கள்லாம் பாடி வந்து ஒரு இதை வந்து ஏற்படுத்திக்கிட்டாரு. புனித தாயான கடவுள் காளியின் தீவிர பக்தர். ஸோ இவர் வந்து வணங்கினது காளி, அவங்கள தான் வந்து பயங்கரமாக வந்து வணங்கினார். கடவுளின் திருவிளையாடல்கள் முடிவற்றவை என அறிவித்தார். அவருடைய கருத்தின்படி அனைத்து மதங்களும் உலகளாவிய எல்லோருக்குமான மூலக்கூறுகளை கொண்டுள்ளன. அவற்றை பின்பற்றினால் அவை வீடு பேற்றுக்கு இட்டு செல்லும். இதை பின்பற்றினோம் அப்படின்னா அது வந்து வீடு பேற்றுக்கு இட்டு செல்லும். ஜீவன் என்பதே சிவன். ஜீவன் அப்படின்னா சிவன் அப்படின்னு சொல்லி சொன்னார். மனிதர்களுக்கு செய்யப்படும் சேவையே கடவுளுக்கு செய்யப்படும் சேவை. மனிதர்களுக்கு என்ன சேவை செய்கிறோமோ அதுதான் கடவுளுக்கு செய்யக்கூடிய சேவைன்னு சொல்லி சொன்னார். அடுத்து ராமகிருஷ்ணா மிஷன் அது உருவாக்கியவர் வந்து விவேகானந்தர் அவர்கள். ராமகிருஷ்ணருடைய முதன்மையான சாதனையை பிரம்ம சமாஜம் போன்ற சீர்திருத்த அமைப்புகள் முன்வைத்த பகுத்தறிவு கருத்துக்களின்பால் அதிருப்தியற்ற கல்வியறிவு பெற்ற இளைஞர்களை தன்பால் ஈர்ப்பது. அதாவது இந்த மாதிரி பிரம்ம சமாஜம் இந்த மாதிரி நிறைய இருக்குது. இதெல்லாம் பார்த்து ஒரு அதிருப்தி ஏற்பட்ட அந்த இளைஞர்களை தன்னோட பக்கம் வந்து ஈர்க்கணும். அதுதான் வந்து இவருடைய மிஷனாக வந்து இருந்தது. 1886 வந்து இவர் இயற்கை எய்திய பின்னர் அவருடைய சீடர்கள் தங்களை ஒரு மதம் சார்ந்த சமூகமாக அமைத்து கொண்டு ராமகிருஷ்ணரையும் அவரின் போதனைகளையும் இந்தியாவிலும் உலகின் ஏனைய பகுதிகளிலும் பரப்பும் பெரும் பணியை மேற்கொண்டனர். இப்பெரும் பணியின் பின்புலமாக இருந்தவர் சுவாமி விவேகானந்தர். கிறிஸ்துவ சமய பரப்பு நிறுவனங்களின் நிர்வாக கட்டமைப்பை பின்பற்றி விவேகானந்தர் ராமகிருஷ்ணா மிஷனை நிறுவினார். ஸோ அவர் தான் வந்து என்ன பண்ணுறாரு, ராமகிருஷ்ணா மிஷன் 1897 வந்து கொண்டு வராங்க. 1897 வந்து கொண்டு வராரு. கல்கத்தாவில் ஹவுராவில் வந்து தொடங்குறாங்க. ஹவுராவில் இந்த ராமகிருஷ்ண மடம் வந்து தொடங்கப்படுது. மக்களுக்கு கல்வியறிவு வழங்குவது, மருத்துவ உதவி, இயற்கை சீற்றங்களின் போது நிவாரணப்பணி மேற்கொள்வது போன்ற சமூக பணிகளிலும் செயலூக்கத்துடன் ஈடுபட்டது. இந்த விவேகானந்தர் வந்து பார்த்திங்கன்னா 3 கொள்கைகளை வந்து சொல்லுவார். ஓகே, சுவாமி விவேகானந்தர் என்று அழைக்கப்பட்ட நரேந்திரநாத் தத்தா தான் அவருடைய உண்மையான பேர். ராமகிருஷ்ண பரமஹம்சரினுடைய முதன்மை சீடர் யார் அப்படின்னா சுவாமி விவேகானந்தர் அவர்கள். படித்த இளைஞரான அவர் ராமகிருஷ்ணரின் கருத்துக்களால் வந்து ஈர்க்கப்பட்டார்.
நடைமுறை வேதாந்தமான மனித குலத்திற்கு தொண்டு செய்தல் அப்படின்ற அந்த கோட்பாடு. அதை தான் இவங்க என்ன சொல்கிறாங்க, இந்த மிஷனில் என்ன சொல்கிறாங்க, மனிதருக்கு செய்யும் சேவையே கடவுளுக்கு செய்யும் சேவை. அதுதான் வந்து இவங்களுடைய இதாக இருந்திருக்கு. ஸோ இவர் நிறைய இளைஞர்களை வந்து என்ன பண்ணுறாரு, தன்பால் ஈர்க்கிறாரு. இவருடைய பேச்சு வந்து அந்த அளவுக்கு இருக்குது. பண்பாட்டு தேசியத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்த அவர் இந்து சமூகத்திற்கு புத்துயிர் அளிக்க இந்திய இளைஞர்களுக்கு அறைகூவல் விடுத்தார். அதுக்கப்புறம் சிக்காகோ நகரில் நடைபெற்ற உலக சமய மாநாட்டில் தான் இவர் என்ன பண்ணுவார், சகோதர சகோதரிகளே அப்படின்னு சொல்லி அந்த சொற்பொழிவு மிகப்பெரிய புகழ் பெற்றது. அது எப்போ நடந்தது அப்படின்னா 1893 சிக்காகோவில் வந்து நடைபெற்றது. அடுத்து சமய சடங்குகளை வந்து இது பண்ணுறாரு. விவேகானந்தரின் செயலாக்கமிக்க கருத்துக்கள் மேற்கத்திய கல்வி பயின்ற வங்காள இளைஞர்களிடையே அரசியல் மாற்றங்களுக்கான நாட்டத்தை ஏற்படுத்தியது. வங்க பிரிவினையை தொடர்ந்து நடைபெற்ற சுதேசி இயக்கத்தின் போது இளைஞர்களில் பலர் விவேகானந்தரால் ஊக்கம் பெற்றனர். ஸோ வங்க பிரிவினை நடந்த டைமில் சுதேசி இயக்கத்தின் போது இளைஞர்களில் பலர் விவேகானந்தரால் என்ன பண்ணாங்க, ஊக்கம் பெற்றாங்க. இவர் வந்து 3 சொல்கிறாரு. துரத்தல் மற்றும் சேவை நவீன இந்தியாவின் இரு கொள்கை இதுதான் அப்படின்னு சொல்லி விவேகானந்தர் அவர்கள் வந்து சொல்கிறாரு. ஜீவனே சிவன் அப்படின்னு சொன்னவர் வந்து ராமகிருஷ்ணர். மக்கள் பணியே கடவுள் பணி அப்படின்னு சொன்னவரும் ராமகிருஷ்ணர். துரத்தல் மற்றும் சேவை அப்படின்னு சொன்னவங்க விவேகானந்தர். ஸோ இந்த எங்கே நடந்தது இந்த மாநாடு அப்படின்னா விவேகானந்தர் 1893 அமெரிக்காவில் சிக்காகோ அப்படின்ற இடத்துல உலக சமய மாநாட்டில் வந்து நடைபெற்றது. அதில் தான் வந்து சகோதர சகோதரிகளை அந்த பாயிண்ட் வந்து கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் வந்து பிரம்ம ஞான சபை அமெரிக்காவில் நிறுவப்பட்டது தான் இந்த பிரம்ம ஞான சபை. யார் அப்படின்னா மேடம் ஹெச்பி பிளாவாட்ஸ்கி மற்றும் ஆல்காட் அப்படின்ற 2 பேர், ஹென்ரி எஸ் ஆல்காட் அப்படின்ற 2 பேர் வந்து, கர்னல் இருக்குது பழைய புக்கில் ஹென்ரின்னு இருக்கும், கர்னல் ஹெச்எஸ் ஆல்காட் அப்படின்றவர் ஆகியோரால் நிறுவப்பட்டது. எப்போ அப்படின்னா 1875 அமெரிக்காவில் நிறுவப்பட்டது. 1875 வந்து நிறுவப்பட்டது. ஸோ வந்து எழுதி வச்சுக்கோங்க, பிரம்ம ஞான சபை எப்போ, பிரம்ம சமாஜம் எப்போ, ஆரிய சமாஜம் எப்போ. ஆரிய சமாஜம் 1870 பாருங்கள். இந்த பிரம்ம ஞான சபையும் ஆரிய சமாஜமும் ஒரே ஆண்டு தான், 1875. பிரார்த்தனா சமாஜம் வந்து 1867. ஸோ எல்லாம் எழுதி வச்சுக்கோங்க, இல்லைனா மறந்துடும். இவ்வமைப்பு பின்னர் 1886 இந்தியாவில் சென்னை அடையாருக்கு மாற்றப்பட்டது. ஸோ வந்து இந்த அமைப்பு அமெரிக்காவிலிருந்து எங்கே மாற்றப்படுது, சென்னை அடையாருக்கு மாற்றப்படுது. பிரம்ம ஞான சபை இந்து செவ்வியல் நூல்களை குறிப்பாக உபநிடதங்கள், பகவத்கீதை ஆகியவற்றை படிப்பதற்கு உற்சாகமூட்டியது. இந்தியாவில் பௌத்தம் புத்துயிர் பெறுவதில் பிரம்ம ஞான சபை முக்கிய பங்காயிற்று. ஸோ வந்து இந்துக்களினுடைய அந்த புனித நூல்கள், உபநிடதங்கள், பகவத்கீதை அதெல்லாம் உற்சாகமூட்டியது. அது மட்டும் இல்லாமல் பௌத்தம் வந்து புத்துயிர் பெறுவதிலேயே வந்து முக்கிய பங்காற்றியது. அடுத்து அன்னி பெசன்ட் அவர்களினுடைய பங்களிப்பு. ஆல்காட், அதாவது இப்போ சென்னைக்கு வந்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அன்னி பெசன்ட் அவங்க தான் வந்து தலைவராக பொறுப்பேற்பாங்க. ஆல்காட்டின் மறைவுக்கு பின்னர் அமைப்பின் தலைவராக அன்னி பெசன்ட் அவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டு அந்த இயக்கத்தை வந்து நடத்தினாங்க. எப்போ 1847 முதல், அவங்களோட ஆண்டு 1847 1933 வரைக்கும். தன்னாட்சி இயக்க சங்கத்தை அமைத்து அயர்லாந்திற்கு வழங்கப்பட்டதை போல இந்தியாவிற்குள்ளும் தன்னாட்சி வழங்கப்பட வேண்டும் என்று கோரிக்கை விடுத்தார். தன்னாட்சி அப்படின்ற அந்த இயக்கத்தை அமைச்சு அயர்லாந்தில் எப்படி வழங்கப்பட்டதோ, எந்த நாடு அயர்லாந்தில் வழங்கப்பட்டதை போல இந்தியாவுக்கும் வந்து தன்னாட்சி வழங்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லி கோரிக்கை வைத்தார். அவர் நடத்திய அந்த இதழ்கள்லாம் பார்த்திங்கன்னா நியூ இந்தியா, காமன்வெல்த் அந்த செய்தித்தாள்கள் மூலம் வந்து தன்னோட கருத்துக்களை வந்து பரப்புகிறார். நியூ இந்தியா, காமன்வீல் அப்படின்ற செய்தித்தாள்களின் மூலம் வந்து பரப்புகிறாரு. ஸோ இதெல்லாம் இது வரைக்கும் நம்ம பார்த்தது சீர்திருத்த இயக்கங்கள். இனிமேல் நம்ம பார்க்க போகிறது அந்த மீட்டெடுப்பு இயக்கங்கள் தான் வந்து பார்க்க போகிறோம். ஜோதிபா பூலே, பூனாவை சேர்ந்த ஜோதிபா பூலே. ஜோதிபா கோவிந்தராவ் பூலே 1827 மகாராஷ்டிராவில் பிறந்தார். 1852 ஒடுக்கப்பட்டோருக்கான முதல் பள்ளியை பூனேவில் திறந்தார். ஒடுக்கப்பட்டவங்களுக்கான முதல் பள்ளி
ஜோதிபா பூலே தான் வந்து தொடங்கியிருக்காரு. சத்திய சோதக் சமாஜ் என்னும் அமைப்பை பிராமணர் அல்லாத மக்களும் சுயமரியாதையோடும் குறிக்கோளோடும் வாழ தூண்டுவதற்காக நிறுவினார். பிராமணர்கள் அல்லாத குழந்தைகளுக்காக வந்து பண்ணியிருக்காரு. பூலே குழந்தை திருமணத்தை எதிர்த்தார், விதவை மறுமணத்தை ஆதரித்தார். அவருடைய ஜோதிபா பூலேவினுடைய மனைவி சாவித்ரி 2 பேருமே வந்து பெண்கள் முன்னேற்றம் இதுக்காகலாம் வந்து போராடினாங்க. ஜோதிபா பெற்றோர் இல்லாத குழந்தைகளுக்கென்று விடுதிகளையும் விதவைகளுக்கான காப்பகங்களையும் உருவாக்கினார். ஸோ வந்து குழந்தைகள் பெற்றோர்கள் இல்லாத அந்த குழந்தைகள் விதவைகளுக்காக வந்து அவங்க வந்து ஏற்படுத்துகிறாங்க. அவர் எழுதிய நூலான குலாம்கிரி அப்படின்னா அடிமைத்தனம் பெரும்பாலான தீவிர கருத்துக்களை சுருக்கி கூறுகிறது. குலாம்கிரி அப்படின்றது யார் எழுதினாங்க? ஜோதிபா பூலே தான் வந்து எழுதியிருக்காரு. அடுத்து நாராயணகுரு. கேரளாவில் நாராயணகுருன்னு சொல்லி நம்ம பார்த்தோம். கேரளாவில் ஏழை பெற்றோருக்கு மகனாக பிறந்த நாராயணகுரு மலையாளம், சமஸ்கிருதம், தமிழ் ஆகிய மொழிகளில் அறிஞராகவும் கவிஞராகவும் திகழ்ந்தார். பயங்கரமான ஜாதி கொடுமைகளையும் ஒடுக்கப்பட்ட மக்கள் படும் துயரங்களையும் கண்டு மனம் வெதும்பிய அவர் அம்மக்களின் மேம்பாட்டிற்காக தமது வாழ்க்கையை அர்ப்பணித்தார். ஸ்ரீ நாராயண தர்ம பரிபாலன யோகம் அப்படின்ற ஒரு அமைப்பை வந்து உருவாக்கினார். ஸ்ரீ நாராயண தர்ம பரிபாலன யோகம். அருவிபுரம் எனும் ஊரில் ஒரு பெரிய கோவிலை கட்டி அவர் அதை அனைவருக்கும் அர்ப்பணித்தார். குமாரன் ஆசான், டாக்டர் பால்பு போன்ற சிந்தனையாளர்களும் எழுத்தாளர்களும் இவருடைய சிந்தனைகளால் தூண்டப்பெற்று இயக்கத்தை முன்னெடுத்து சென்றனர். ஸோ குமாரன் ஆசான், டாக்டர் பால்பு இவங்க 2 பேரும். அடுத்து ஐயன்காளி. இவரும் வந்து கேரளாவை சேர்ந்தவர் தான். ஸோ கேரளாவில் சீர்திருத்த இயக்கத்தை மேற்கொண்டவர்கள் ஒருத்தர் நாராயணகுரு, இன்னொன்று ஐயங்காளி. 1863 திருவனந்தபுரத்தில் வெங்கனூரில் பிறந்தார். அப்போது அந்த பகுதி திருவிதாங்கூர் அரசரின் ஆட்சி பகுதியாகும். குழந்தையாக இருக்கும்போதே அவர் சந்தித்த ஜாதிய பாகுபாடு அவரை ஜாதி எதிர்ப்பு இயக்கத்தின் தலைவராக மாற்றியது. இதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை. ஸ்ரீ நாராயணகுருவால் ஊக்கம் பெற்ற ஐயங்காளி 1907 வந்து சாது ஜன பரிபாலன இயக்கம் அப்படின்ற அமைப்பை வந்து உருவாக்கினார். ஸோ இவரை பற்றி இந்த ஒரு பாயிண்ட் தெரிஞ்சாவே போதும். அவர் எங்கே பிறந்தார்? திருவனந்தபுரம். கேரளான்றதுனால திருவனந்தபுரத்தில் வெங்கனூரில் பிறந்திருக்காரு. ஸ்ரீ நாராயணகுருவரால் ஊக்கம் பெற்ற அவர் என்ன அமைப்பு? 1907 சாது ஜன பரிபாலன இயக்க சங்கத்தை வந்து தோற்றுவிச்சிருக்காரு. அடுத்து இஸ்லாமிய சீர்திருத்தங்கள். இஸ்லாமியர்கள்லாம் என்னென்ன பண்ணாங்க, அவங்களோட சைடில் என்னென்ன நடந்தது அப்படின்றது தான் அடுத்த பாயிண்ட்டு. ஸோ ஃபஸ்ட்டு ஒன் சர் சையத் அகமது கான். டெல்லியில் உயர்குடி முஸ்லீம் குடும்பத்தில் பிறந்த சர் சையத் அகமது கான் படிப்பறிவின்மையை, குறிப்பாக நவீன கல்வி அறிவின்மையை இஸ்லாமியர்களுக்கு பெரும் தீங்கு. இஸ்லாமியர்களுக்காக இவங்க என்ன பண்ணாங்க? அதுதான் இவர் என்ன பண்ணியிருக்காரு? அறிவியல் கழகம் ஒன்றை நிறுவிய அவர் ஆங்கில நூல்களை, குறிப்பாக அறிவியல் நூல்களை உருது மொழியில் மொழியாக்கம் செய்தார். அறிவியல் கழகத்தை உருவாக்கியவர் யாருன்னு கேட்கலாம். அறிவியல் கழகம் யார் உருவாக்குனாங்க அப்படின்னா சர் சையத் அகமது கான் அவர்கள் தான் வந்து உருவாக்குனாங்க. அடுத்து ஸோ இவர் வந்து இந்திய தேசிய இயக்கத்தில் நம்ம இணையிறதை விட ஆங்கில அரசோடு இணைஞ்சால் வந்து முஸ்லீம்ஸ்லாம் நல்லா இருப்பாங்கன்னு நினச்சி அவங்களோட வந்து இணைஞ்சிருந்தார். நெக்ஸ்ட்டு அலிகார் இயக்கம். ஸோ பாயிண்ட்ஸ் ஒன்றும் இல்லை இதில் வந்து அந்த அறிவியல் கழகத்தை உருவாக்கியவர் யாருன்னு அந்த ஒரு கொஷின் தான் வரும். அறிவியல் கழகத்தை உருவாக்கியவர் சர் சையத் அகமது கான். அலிகார் இயக்கம் ரொம்ப இம்பார்ட்டண்ட். அலிகார் இயக்கம் சர் சையத் அகமது கான் 1875 அலிகார் நகரில் அலிகார் முகமதிய ஆங்கிலோ ஓரியண்டல் கல்வியை நிறுவினார். ஸோ வந்து கல்வியை வந்து இவர் வந்து உருவாக்குறாரு. சர் சையத் அகமது கான் அலிகார் இயக்கம் அப்படின்றத ஒன்று உருவாக்குறாரு. அலிகார் இயக்கம் எனப்பட்ட அவரது இயக்கம் இக்கல்லூரியை மையப்படுத்தி நடைபெற்றதால் அப்பெயரை பெற்றது. இந்திய முஸ்லிம்களின் கல்வி வரலாற்றில் இக்கல்லூரி ஒரு மைல்கல்லாகும். இந்திய முஸ்லிம்களினுடைய கல்வி வரலாற்றில் இது வந்து ஒரு முக்கிய இடம். 1920 இக்கல்லூரி தரம் உயர்த்தப்பட்ட பல்கலைக்கழகமானது. ஸோ பழைய புக்லேயும் ஒன்றும் பாயிண்ட்ஸ் இல்லை, இவ்வளோதான் இருக்குது. அலிகார் முகமதி ஆங்கிலோ ஓரியண்டல் கல்லூரி, அதுக்கப்புறம் காலேஜாக வந்து
இதில் வந்து 1875ன்னு சொல்லி போட்டிருக்காங்க. ஸோ ஓகே, 1920 வந்து இந்த கல்லூரியானது தரம் உயர்த்தப்பட்டு 75 உருவாக்கியிருக்காங்க. 75 உருவாக்கப்பட்ட 1920 இது வந்து பல்கலைக்கழகமாக வந்து உருவெடுக்குது. அடுத்து தியோபந்த் இயக்கம். தியோபந்த் இயக்கம் ஒரு மீட்பு இயக்கமாகும். இவ்வியக்கம் பழமைவாத முஸ்லிம் உலேமாக்களால் தொடங்கப்பெற்றது. இவ்வுலேமாக்கள் முகமது குவாசிம், நானாதேவி, ரஷீத் அகமத் கங்கோத்ரி ஆகியோரின் தலைமையில் 1866 உத்தரப்பிரதேசத்தில் சஹரன்பூரில் ஒரு பள்ளியை நிறுவினார். ஸோ வந்து யார் அப்படின்னா முகமது குவாசிம், நானாதவி அப்படின்றவங்க, ரஷீத் அகமத் கங்கோத்ரி ஆகியோரினுடைய தலைமையில் 1866 உத்தரப்பிரதேசத்தில் சஹரன்பூர் அப்படின்ற இடத்துல ஒரு பள்ளியை வந்து நிறுவுகிறாங்க. இந்த பள்ளியின் பாடத்திட்டம் ஆங்கில கல்வியையும் மேலை நாட்டு பண்பாட்டையும் புறக்கணித்து இப்பள்ளியில் உண்மையான இஸ்லாமியம் வந்து கற்றுத்தரப்படும். உண்மையான இஸ்லாம் அந்த இதை வந்து கற்றுத்தரும். இதன் நோக்கம் இஸ்லாமிய சமூகத்தின் ஒழுக்கத்தையும் மதத்தையும் மீட்டெடுப்பதாய் அமைந்தது. மௌலானா முகமதுல் ஹசான் தியோபந்தின் புதிய தலைவரானார். தியோபந்த் அப்படின்ற அந்த இயக்கத்தினுடைய தலைவராக யார்? முகமது உல் ஹசன், மௌலானா முகமத் உல் ஹசன். அவரின் தலைமையில் இந்திய ஜைமத் உல் உலேமா ஹசனுடைய கருத்துக்களான இந்திய ஒற்றுமை என்னும் ஒட்டுமொத்த சூழலில் முஸ்லிம்களின் அரசியல் சமூக உரிமைகளின் பாதுகாப்பு என்பது குறித்து உறுதியான வடிவத்தை முன்வைத்தது. ஸோ இதெல்லாம் சும்மா ஒரு தடவை ரீட் அவுட் பண்ணிக்கோங்க. அடுத்து பார்சி சீர்திருத்த இயக்கம். பார்சி சீர்திருத்த இயக்கம் வந்து 19ஆம் நூற்றாண்டின் இடைப்பகுதியில் பம்பாயில் தொடங்கப்பட்டது. 1851 பர்தூன்ஜி நௌரோஜி என்பார் ரகுனுபாய் மத்தியாஸ்னன் சபா அப்படின்னு சொல்லி ஒன்றை வந்து உருவாக்குறாங்க. ஒரு அமைப்பை வந்து யார் உருவாக்குனா 1851 பர்தூன்ஜி நௌரோஜி என்பார் ரகுமனுபாய் மஜ்தயான்சனன் சபா அதாவது பார்சிகளினுடைய சீர்திருத்த சங்கம் அப்படின்னு சொல்லி ஒன்று வந்து உருவாக்குறாங்க. ராஷ்ட் கோப்தார் என்பதே அதன் தாரக மந்திரமாக இருந்தது. ராஷ்ட் கோப்தார் அப்படின்னா உண்மை விளம்பி. பேரம்ஜி மல்பாரி என்பார் குழந்தை திருமண பழக்கத்திற்கு எதிரான மல்பாரி அப்படின்றவர் சட்டத்திற்கு எதிராக சட்டம் இயற்றப்பட வேண்டும் என்று இயக்கம் நடத்தினார். ஸோ இதனுடைய தீம் என்ன அப்படின்னா குழந்தை திருமண பழக்கத்திற்கு எதிரான சட்டம் இருக்கணும் அப்படின்னு சொல்லி இது பண்ணுறாரு. பெரோசா மேத்தா, தீன்சா வாச்சா போன்ற சிறந்த தலைவர்களை இது வந்து உருவாக்கியது. ஸோ இதெல்லாம் ஒன்றும் அந்தளவுக்கு இந்த முஸ்லீம்ஸை பொறுத்த வரைக்கும் அந்த அலிகார் இயக்கம், அந்த அறிவியல் கழகம் யார் உருவாக்குனாங்க இது மட்டும் பார்த்துக்கிட்டாவே போதும். அடுத்து சீக்கியர்களினுடைய சீர்திருத்த இயக்கம். பஞ்சாபில் சீக்கிய சமூகத்திலும் சீர்திருத்த முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டன. நிரங்கரி இயக்கத்தின் நிறுவனரான பாபா தயால்தாஸ் நிரங்கரி இறைவனை வழிபட வேண்டுமென வலியுறுத்தினார். யார்? நிரங்கரி அப்படின்னு சொல்லி ஒன்று, நாம்தாரி அப்படின்னு ஒன்று. நிரங்கரி அப்படின்றத உருவாக்குனவர் பாபா தயால்தாஸ் அப்படின்றவர் தான் வந்து உருவாக்கினார். இறைவனை வழிபட வேண்டும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. சிலை வழிபாட்டோடு தொடர்புடைய சடங்குகள் ஆகியவற்றை மறுத்தல், குருநானக்கின் தலைமையையும் ஆதி கிரந்தத்தையும் மதித்தல் ஆகியன அவருடைய போதனைகளின் சாரமாக விளங்கியது. அப்புறம் மது சாப்பிட்றது, மாமிசம் உண்பது அதை வந்து கைவிடும்படி அறிவித்தார். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இந்த நிரங்கரி இயக்கத்தை உருவாக்கியவர் பாபா தயால்தாஸ். அவர் வந்து குருநானக் யார்? சீக்கியர்களினுடைய முதன்மை குருவான குருநானக்கனினுடைய கொள்கைகளை வந்து பின்பற்றணும், ஆதி கிரந்தத்தையும் வந்து மதிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அடுத்து பாபாராம் சிங், இவர் வந்து பாபா தயால்தாஸ். நிரங்கரிகளுக்கு வந்து பாபா தயால்தாஸ். பாபாராம் சிங் அப்படின்றவர் நாம்தாரி இயக்கம் அப்படின்னு சொல்லி ஒன்று வந்து தோற்றுவிக்கிறாரு. கொஷின் வந்து எப்படி கேட்கலான்னா, நாம்தாரி இயக்கம்ன்றது எந்த சமயத்தை சார்ந்ததுன்னு கேட்கலாம். சீக்கியர்களினுடைய இது நாம்தாரி இயக்கம் சீக்கியர்களின் அடையாளங்களை குறிப்பாக இந்த கிர்பான் வாளை தவிர அணிய வற்புறுத்தியது. வாளுக்கு பதிலாக தனது சீடர்களை லத்தியை வைத்து கொள்ளும்படி ராம்சிங் கூறினார். ராம்சிங் வந்து என்ன சொல்கிறாரு? வாளுக்கு பதிலாக லத்தியை வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்கிறாரு. இவ்வியக்கம் ஆணும் பெண்ணும் சமம் என கருதியது. விதவை மறுமணத்தை ஆதரித்தது. வரதட்சணை முறையையும் குழந்தை திருமணத்தையும் தடை செய்தது. ஸோ இதெல்லாம் வந்து தடை செஞ்சுருக்காங்க. ஆரிய சமாஜம், கிறிஸ்தவ சமய பரப்பு நிறுவனங்கள் ஆகியவற்றின் செல்வாக்கு வளர்ந்து கொண்டிருந்த ஒரு சூழலில் சிங் சபா அப்படின்ற ஒரு அமைப்பும் அமிர்தசரஸில் உருவாக்கப்பட்டது. இந்த சைடில் வந்து பார்த்திங்கன்னா ஆரிய சமாஜம் அப்படின்னு சொல்லி ஒன்று தொடங்கப்பட்ட அந்த டைமில் கிறிஸ்தவர்கள் என்ன பண்ணுறாங்க? சிங் சபா அப்படின்ற அமைப்பை
கிறிஸ்தவர்களினுடைய சமயப்பரப்பும் நடந்துகிட்ருக்கு. அந்த டைமில் சீக்கியர்கள் வந்து சிங் சபா சீக்கியர்கள் தான் வந்து ஆரம்பிக்கிறாங்க. அமிர்தசரஸில் உருவாக்கப்படுறாங்க. சீக்கிய மதத்தின் புனிதத்தை மீட்டெடுப்பதே சபாவின் முக்கிய குறிக்கோளாக இருந்தது. சிங் சபா அப்படின்றது அதனுடைய புனிதத்தை வந்து மீட்டெடுக்கிறது தான். ஆங்கிலேயரின் ஆதரவுடன் அமிர்தசரஸில் சீக்கியர்களுக்கென கால்சா கல்லூரி உருவாக்கப்பட்டது. ஸோ கால்சா கல்லூரி எங்கே இருக்குதுன்னு கேட்கலாம். அமிர்தசரஸ் அப்படின்ற இடத்துல இருக்குது. சிங் சபாவே அகாலி இயக்கத்தின் முன்னோடியாகும். சிங் சபா அப்படின்றது அகாலி இயக்கத்தினுடைய ஒரு முன்னோடி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ அடுத்து வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட், ஏன்னா இது வந்து தமிழ்நாட்டினுடைய சீர்திருத்தம். ஃபஸ்ட்டு ராமலிங்க அடிகளார். வள்ளலார் என பிரபலமாக அறியப்பட்ட ராமலிங்க சுவாமிகள் அல்லது ராமலிங்க அடிகள் 1823 to 74 சிதம்பரத்தில் வந்து பிறந்தார். சிதம்பரத்தில் மருதூர் அப்படின்ற இடத்துல வந்து பிறந்தார். அவருடைய அண்ணன் குடும்பம் வந்து சென்னையில் இருந்ததுனால சென்னையில் வந்து வாழ்ந்துட்டு இருந்தாங்க. உயிர்களிடையே நம்பிக்கை, இரக்கம் எனும் பிணைப்புகள் இருக்க வேண்டும் என்றார். துயரப்படும் உயிரினங்களை பார்த்து இரக்கம் கொள்ளாதவர்கள் கல் நெஞ்சக்காரர்கள், அவர்களின் ஞானம் மேகங்களால் மூடப்பட்டிருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னவர் ராமலிங்க அடிகள் அவர்கள் தான். ஜீவகாருண்ய ஒழுக்கம் அதெல்லாம் தெரியும். 1865 சமரச வேத சன்மார்க்க சங்கம் என்னும் அமைப்பை நிறுவினார். சமரச வேத சன்மார்க்க சங்கம் 1865 வந்து ஏற்படுத்தினார். இதை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம், சன்மார்க்க சத்திய சங்கம் அப்படின்னு சொல்லி பெயர் மாற்றம் செய்யப்பட்டது. சமரச வேத சன்மார்க்க சங்கம் அப்படின்றது சன்மார்க்க சத்திய சங்கம் அப்படின்னு சொல்லி பெயர் மாற்றம் செய்யப்பட்டது. 1866 தென்னிந்தியாவில் ஏற்பட்ட கொடிய பஞ்சத்தை கணக்கில் கொண்டு 1867 ஜாதி எல்லைகளை தாண்டி அனைத்து மக்களுக்குமான இலவச உணவை வடலூரில் தொடங்கினார். எப்போ 67 வந்து தொடங்கினார். இவருடைய பாடல்கள் திருவருட்பா அப்படின்னு சொல்லி தலைப்பில் வந்து வைக்கப்பட்டிருக்கு. ஸோ இது சும்மா ரீட் அவுட் பண்ணிக்கோங்க அவர் என்ன சொல்லியிருக்காருன்ட்டு. அடுத்து அயோத்திதாசர். பண்டிதர் அயோத்திதாசர் 1845 1914 வரைக்கும் ஒரு தீவிர தமிழ் அறிஞர், ஒரு சித்த மருத்துவர். இவர் வந்து ஒரு மருத்துவர், பத்திரிகையாளரும் சமூக அரசியல் செயல்பாட்டாளரும் ஆவார். சென்னையில் பிறந்த அவர் தமிழ், ஆங்கிலம், சமஸ்கிருதம், பாலி ஆகிய மொழிகளில் வந்து புலமை பெற்றார். சமூக நீதிக்காக இயக்கம் நடத்திய அவர் சாதியத்தின் கொடிய பிடியில் இருந்து ஒடுக்கப்பட்டோர் விடுதலை பெற பாடுபட்டார். தமிழகத்தில் ஒடுக்கப்பட்டோருக்கான பல பள்ளிகள் உருவாக்கப்படுவதற்கு உந்து சக்தியாக திகழ்ந்தார். ஒடுக்கப்பட்டவங்களுக்காக பல பள்ளிகளை வந்து இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, உருவாக்கியிருக்காங்க. அத்வைதானந்தா சபா எனும் அமைப்பை நிறுவினார். அத்வைதானந்தா அப்படின்ற ஒரு சபா, அத்வைதானந்தா அப்படின்றது யார், அயோத்திதாசர் வந்து உருவாக்கியிருக்காரு. 1882 அயோத்திதாசரும் ஜான் ரத்தினர் என்பவரும் திராவிடர் கழகம் இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். திராவிடர் கழகம்ன்ற அமைப்பு 1882 அயோத்திதாசரும் ஜான் ரத்தினம் 2 பேரும் வந்து தொடங்கியிருக்காங்க. மேலும் 1885 திராவிட பாண்டியன் என்னும் இதழையும் தொடங்கினார். திராவிட மகாஜன சபை என்ற அமைப்பை 1891 நிறுவிய அவர் அவ்வமைப்பின் முதல் மாநாட்டை நீலகிரியில் நடத்தினார். ஸோ நிறைய உருவாக்கியிருக்காரு. அத்வைதானந்த சபா, அடுத்து திராவிடர் கழகம், திராவிடன் பாண்டியன்ற இதழ், அடுத்து திராவிட மகாஜன சபை அப்படின்ற அமைப்பை நிறுவி 1891 முதல் மாநாட்டை நீலகிரியில் நடத்தியிருக்காரு. பிரம்ம ஞான சபையை நிறுவியவர்களில் ஒருவரான ஆல்காட் ஏற்படுத்திய தாக்கத்தின் விளைவாக 1898 இலங்கை சென்ற அவர் அங்கே பௌத்தத்தை தழுவினார். ஸோ வந்து பௌத்தத்தை வந்து எப்போ பிரம்மஞான சபையை நிர்வாகிய அந்த ஆல்காட் அவருடைய தாக்கத்தால் இலங்கை சென்று பௌத்தத்தை வந்து தழுவுறாரு. சாக்கிய பௌத்த சங்கம் அப்படின்ற அமைப்பை வந்து சென்னையிலையும் வந்து நிறுவுறாரு. சாக்கிய பௌத்த சங்கம் 1907 ஒரு பைசா தமிழன் என்ற பெயரில் ஒரு வாராந்திர பத்திரிகையை தொடங்கி அதை 1914 அவர் காலமாகும் வரையிலும் தொடர்ந்து வெளியிட்டார். ஸோ ஒரு பைசா தமிழன் 1907 ஒரு பைசா தமிழன் அப்படின்ற செய்தித்தாளையும் வந்து அவர் வாராந்திர பத்திரிகையை தொடங்கி அதை நடத்திட்டு வந்திருக்காரு. ஸோ இதோட வந்து இந்த லெசன் ஓவர்.